மேம் இந்த பர்த் எஜுகேஷன் பற்றி நீங்கள் சொன்னீங்களே, எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட இன்சிஸ்ட் பண்ணுறீங்க, அண்ட் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணும்போது பேஷண்ட்ஸ் அதை 100% நம்பி அதை எடுத்துக்கிறாங்களா? எல்லாருக்கும் இன்சிஸ்ட் பண்ணுவோம். அதை நம்புகிறவங்களும் ஆல்மோஸ்ட் 90% இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. என்னென்னா சோம்பல், எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து சரி அதை நான் நெட்டில் பார்த்துப்பேனே, நெட்லேயும் வந்து வேண்டாது தான் பார்ப்பாங்க, வேணுங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் பர்த் எஜுகேஷன் முக்கியம். இப்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒன்றுமே ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் போனால் உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குமா இல்லையா? அந்த பதட்டத்திலேயே நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா என்ன கேள்வி வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தில்லு வரும்ல, அந்த தில்லை கொடுக்கறது இந்த எஜுகேஷன் தான். நாலேஜ் இஸ் பவர். ஓகே, அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, வசதி இல்லை. இப்போது நம்ம வந்து தெளிவாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கர்ப்ப காலத்தில் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, டெலிவரி வலி எடுத்தால் நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டல் வரணும், எவ்வளோ நேரம் நம்ம அந்த வலியை தாங்க வேண்டியிருக்கும், வலியை தீர்க்கிறதுக்கு வேறு வழி இருக்கா, எப்போ சிசேரியன் பண்ணுறாங்க, எது டேஞ்சரஸ் சிக்னல், எது வந்து சரி ஒன்றும் இல்லை பயப்பட வேணாம் மெதுவாக போகலாம், இந்த மாதிரி எஜுகேஷன்